ஒரு பகுதி தான் இந்த மூடாக்கு போடுறது. இந்த மூடாக்கு போடுறத முத வந்து உலக அளவுல கடைபிடிச்சு வெற்றி கண்டவன் ஒரு ஜப்பான்காரன். அவன் பேரு மசானோபு ஃபுகுவோகா. அவன் அந்த விவசாய கல்லூரியில படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கினவன். அவன் என்ன செஞ்சான்னா நெல்லை அறுத்து வயல் வரப்பிலேயே அடிச்சுட்டு நெல்லை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்தான். வைக்கோல மறுபடியும் நிலத்துல உதறிட்டான். அப்போ ஒரு வருஷத்துல 6 மாசத்துல வளர நெல்லும் 6 மாசத்துல வளர்ற பார்லியும் பயிர் பண்ணான். அப்ப நெல் இருக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பார்லி விதைச்சான், பார்லி இருக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நெல்லை விதைச்சான். 2 பயிர்லயுமே தானியத்தை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்தா வைக்கல நிலத்துல போட்டுட்டான். அப்படியான பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் 1 ஏக்கர்ல 2 ஏக்கர் வைக்கோல அது சேர்ந்து போயிடுச்சு. அப்ப 10-15 வருஷம் ஆயிட்ட பிறகு அது எப்படி இருக்குன்னா அது மெத்த மாதிரி இருக்குது. அவனுடைய நிலம் விடுவர பனித்தண்ணிய கூட அது உறிஞ்சி வச்சுக்குது. மழை தூத்தல் அது உறிஞ்சி வச்சுக்குது. எப்போதுமே நிலம் மூடி இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? பயிர் இருக்கும் போதும் மூடி இருக்குது, அது அறுத்த பிறகும் மூடி இருக்குது. சரிதானா? இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்க வேண்டியது. நம்ம நிலம் எல்லா காலத்திலும் மூடி இருக்கணும், இது திறந்து போடக்கூடாது.